ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டின் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் நீங்கள் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14 நாள் 2026 செவ்வாய்க்கிழமை சுமார் காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 நாளைக்கு ரிஷபலக்னம் செம்ம நவாம்சத்தில் மங்களகரமாக பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் உள்ள மிகப்பெரிய கிரக பேச்சிலை வைத்து தான் இந்த பிரபா வருஷத்தை ஆண்டிய பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த ஆண்டில் நடக்க இருக்க மிகப்பெரிய கிரக பேச்சுகள் என்றால் குரு பகவானும் ராகு பகவானும். குரு பகவான் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி மாதம் சனிக்கிழமை 31/10/2026 சனிக்கிழமை பகல் 2:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 24 ஜனவரி 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 46.55 நாழிகை அளவில் திருக்கணித குருப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசிக்கு கடகராசிக்கு திரும்புகிறார். ராகுகேது பகவான் அடுத்த மிகப்பெரிய கிரக பயிற்சியாக அமைகிறது. கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 5, 2026 சனிக்கிழமை இரவு 10:33 மணிக்கு சூரிய உதயாதி 40.14 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு, கேது பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த கிரக பயிற்சிகளை வைத்து இந்த பிரபாவ வருட பலன்களை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். துலாம் ராசி அன்பர்களே, பிறக்கும் இந்த பிரபாவ புத்தாண்டு குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவிதத்தில் அமைகிறது. மேலும் சனி பகவான் 6ஆம் இடத்தில் குரு வீட்டில் சஞ்சரிப்பதும் யோகம்தான். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லக்னாதிபதி லாபாதிபதி சூரியனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு யோகமான ஆண்டாகவே அமைகிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அங்கே உச்சமும் அடைகிறார். பலம் பெற்ற குருவின் பார்வை 2, 4, 6 ஆகிய இடத்தில் பதிவுகிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்பதால் அதன் பார்வை பதியும் பொழுது குடும்ப முன்னேற்றம் கூடும். நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்டி குடியிருக்க வேண்டும் என்ற திட்டங்கள் நிறைவேறும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணியாளராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அல்லது முன்னிருந்து நடத்துவீர்கள். வெளிநாடு யோகம். வெளிமாநிலம் சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பிய குழந்தைகளுக்கு அதற்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகளின் பலம் கொஞ்சம் குறையும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்த பங்குதாரர்கள் விலகுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நீண்ட நாட்களாக நடைபெற்ற வழக்குகள் இப்போது சாதகமாக முடியும். மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலம் சீராகும். குழந்தைகளின் எதிர்காலம் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். தைரியத்தோடு செயல்படுவது நல்லது. சிம்மராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதன் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே அந்த இடங்கள் அனைத்தும் புதியமடைந்து ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தர இருக்கிறது. குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் முக்கிய புள்ளிகள் ஒத்துழைப்போடு முன்னேற்ற பதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். தடைகளை தாண்டி முன்னேற்றமடைவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை கொண்டு விவேகம் கொண்டு செயல்படுவீர்கள். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூரிய புண்ணியஸ்தானம் பலன் பெறுகிறது. எனவே இதுவரை பாகப்பிரிவினைக்கு ஒத்துவராத சகோதரர்கள் உங்களோடு ஒத்துழைப்பார்கள். சொத்துக்களால் ஆதாயமும் சொந்தங்களால் நன்மையும் உண்டாகும் நேரம் இது. செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. சேமிப்பு அதிகரிக்கும். வரன்கள் வாசல் தேடி வரும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் செய்வீர்கள். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் நீண்ட நாட்களாக
மங்களோசை கேட்கவில்லையே என்ற கவலை இனி உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் மனதிற்கு ஏற்ற வரன்கள் உங்கள் வீடு வாசலை வந்து தட்டி கேட்பார்கள். நீங்களாக போகட்டாலும் அவர்களாக தேடி வந்து உங்களை மனமகிழ்வு செய்வார்கள். ஊதிய உயர்வு காரணமாக குடும்பத்தை பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். தம்பதி ஒற்றுமை மேலோங்கும். தம்பதிகள் சேர்ந்து பணிபுரியும் வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகள் கை கொடுக்கும். ஒத்துழைப்பு தருவார்கள். தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குருவின் வக்கர காலத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். வியாபாரம் வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் மறுக்கப்பட்ட சலுகைகளும் இப்போது கிடைக்கலாம். மங்கள செய்திகள் இல்லம் தேடி வரும். விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்தனைவர். வீடு மாற்றமோ உத்தியோக மாற்றமோ வரலாம். சனியின் வக்கரகாரத்தில் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்படும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். பிள்ளைகளாலும் பிரச்சனை வரலாம், பிறராலும் பிரச்சனை வரலாம் என்ற நிலை ஏற்படும். பத்திரப்பதிவில் தடைகள் ஏற்படலாம். இக்காலத்தில் மிக மிக கவனப்போது செயல்படுவது நல்லது. இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலே பொருளாதார திருப்திகரமாக இருப்பதால் பெண்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். பெண்களின் உடன்பிறப்புகள் உடல்நிலையில் அக்கறை காட்டுவது நல்லது. கணவன் மனைவிகள் ஒற்றுமை பலன்படும். பெற்றோர்கள் வழியில் ஆதரவு கொண்டு ஆரோக்கியம் சீராகும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவீர்கள். உத்தியோகத்தில் கடந்த ஆண்டு வர வேண்டிய பதவி உயர்வு இந்த ஆண்டு கிடைக்கலாம். கடகக்குருவின் சஞ்சார காலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சனியின் வக்கர காலத்தில் குடும்ப பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு பகவான் மகரத்தில் பயிற்சியாகிறார். கடகத்தில் கேது பயிற்சியாகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இப்பொழுது 4ஆம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்தில் வரப்போகிறார். அர்த்தாஷ்டம ரகுவாக வருவதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். ஊர் மாற்றம் இடமாற்றங்களும் உறுதியாகலாம். புனித பயணங்கள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் இனி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே தொழில் முன்னேற்றம், கூடுதல் லாபம், தனித்து இயங்க மாற்றல் ஏற்படும். கூட்டாளிகளை விலக்கி வைத்துவிட்டு தானே முன்னிருந்து தொழிலை நடத்த முன்வருவீர்கள். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவீர்கள். இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். லலிதா நவரத்ன மாலையை பாராயணம் செய்வது வழிபடுவதன் மூலம் பொருளாதார நிலை உயரும். மொத்தத்தில் இந்த ஆண்டு 60% நன்மையை பெறுவீர்கள். மேலும் இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்டுகளும் உங்களுக்கு நற்பலன்களை தருவதற்கு என் அப்பன் செந்தன் முருகன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் விலை குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாகஜோரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.